81 பவர் 0.16 இன்டூ 81 பவர் 0.09 இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் எடுத்துப்போம். 81 to the power of 0.16, இங்கேயும் 81 to the power of 0.09. ரெண்டு இடத்துலையுமே பேஸ் சேமாக இருக்கா? ஸோ பேஸ் சேமாக இருந்தால் பவர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். a பவர் m இன்டூ a பவர் n இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை a பவர் m ப்ளஸ் n எழுதலாம். இந்த ரூல் யூஸ் பண்ணி இந்த இடத்துல பவர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 0.16 ப்ளஸ் 0.09 இந்த பவர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 0.25 கிடைக்குமா? இந்த 0.25 25/100 எழுதலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் 4 டைம்ஸ் இதை 1/4 எழுதலாம். அதாவது இந்த 0.25 1/4 எழுதலாம். இந்த 0.25 பதில் 81 to the power of 1/4 எழுதலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 81க்கு ஃப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுங்க. 81க்கு ஃப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்திங்கன்னா இதை 3/4 எழுதலாமா? ஸோ இந்த 81 3/4 எழுதலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு பவருக்கு மேலே ப்ராக்கெட்டில் இன்னொரு பவர் இருந்தால் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3/4 இன்டூ 1/4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4ம் இந்த 4 கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 3. தேர்ஃபோர் இதோட வேல்யூ 3. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்.